நீதியில் பிரியப்படுகிற நீதி அரசர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் லூக்கா 18:8. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ளவர். இக்காலை வேளையிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நீண்ட நாட்களாக தடையாக உள்ளது. நீண்ட நாட்களாக இதற்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. நியாயத்திற்கு போராடி போராடி அலைந்து திரிந்ததுதான் மிச்சம். சிலர் கூறுவதை கேட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு முடிவு எட்டினால் போதும், எல்லாம் சரியாகிவிடும், இதனால் எவற்றிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. சிலர் கூறுவதை கேட்டிருக்கிறேன், வழக்குகள் நிலுவையில் உள்ளது, இதற்கு தீர்வு கிடைத்தால், நியாயம் கிடைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. தொடர்ந்து இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். தினமும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். ஜபத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். ஆம், சீக்கிரத்தில் வெற்றி உண்டு. ஜெயம் உன் அருகில் வந்துவிட்டது. சீக்கிரத்தில் விடுதலை பிறக்கும். சீக்கிரத்திலே சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார். சீக்கிரத்திலே மிகப்பெரிய அற்புதம் உனக்கு செய்வார். நம் கண்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருவார். நீ நாடும் மன அமைதி, சமாதானம் இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த முடிவை அதி சீக்கிரத்திலே கர்த்தர் அருள் செய்வார். இதை பார்த்து இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் பலன் கொடுத்து ஜெயத்தை கொடுத்து உங்களை வெற்றி அடை செய்வாராக. ஆமென்.